அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 22/4/2025, நவமி திதி மாலை 6:13 வரை. அதன் பிறகு தசமி திதி, திருவோணம் நட்சத்திரம் நண்பகல் 12:44 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், புதன், ராகுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, மிருதங்கம் கற்றுக்கொள்ள, பழைய நண்பர்களை சந்திக்க, கல்யாண விஷயம் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் ஒருவரின் உண்மையான வெற்றிக்கு வழியாகும். ஆமாங்க, தவறு நடந்துருச்சுன்னா அது தவறு தான், தப்பு தான், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சிலதெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த தவறு உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நடக்காத அளவுக்கு நீங்கள் எதையும் பார்த்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு யதார்த்தமாக பேசிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. 4 கிரகங்கள் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வீட்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வீடு கட்டுவீங்க. அதே மாதிரி இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, பழமையான மரச்சாமான்களை மாற்றுறது, எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுன்னு எல்லா வகையிலுமே சுப செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதை தொட்டாலும் இன்னைக்கு வெற்றி தான். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திடீர் பண வரவும் உண்டு. ட்ரேடிங் மூலமாக கூட சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்க. வேற ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அதற்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சில ஆலோசனைகள் தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் சிலருக்கு இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் தயாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உண்மையான அடக்கமே எல்லா நற்குணங்களுக்கும் பிறப்பிடமாய் திகழ்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க திருவள்ளுவர் கூட அடக்கம் அமரருள் உய்க்கும்னு அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. பணியுமாம் என்றும் பெருமை அப்படிங்கிற மாதிரி சிலரிடம் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அடக்கமாக இருந்து அனைத்து விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய ராஜதந்திரத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன்
சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். உங்கள் நட்பு வட்டமும் பெருசாகிட்டே போகுதுங்க. ரொம்ப நாளாக பிள்ளைங்க போகணும்னு சொல்லியிருந்த இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் வருவீங்க. சிலர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு எல்லை தாண்டி போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னு பார்த்துன்னு இருக்கீங்க. கையில் கொஞ்சம்தான் இருக்குது, மீதி லோன் போட்டு வாங்கிடலாமா, ஆனால் இஎம்ஐ கட்டுறதுக்கே வாங்குகிற சம்பளம் போயிடுமே, அப்புறம் குடும்பத்தை எப்படி நடத்துறதுங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஜென்ம குருவும் இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவைப்படுதுங்க. எண்ணெயில் பொரித்து வறுத்தெடுத்த உணவுகள் முடிந்த வரைக்கும் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு இன்றைக்கி வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். மூத்த அதிகாரிகள் உங்களை அழைத்து பேசுவார். சில முக்கியமான விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் எந்த முயற்சியாக இருந்தாலும் காலையிலேருந்து மதியத்துக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பல அறிஞர்களுடன் பழகினால் நீ அறிவாளி ஆகுவாய். ஆனால் பல பணக்காரர்களுடன் பழகினால் நீ பணக்காரன் ஆக மாட்டாய். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பணக்கார நண்பர்கள்லாம் உங்களை சுற்றி 10 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட 10 ரூபா கொடுன்னு நீங்கள் கை நீட்டி வாங்கவே மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நம்ம உழைப்பில் நாம் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் தன்னுடைய சுய உழைப்பால் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே சந்திராஷ்டமம், கொஞ்சம் அலைச்சல்கள், கோபதாபம், பணப்பற்றாக்குறை, எதிர்பாராத சில சம்பவங்கள் அப்படின்னு ஓடின்னு இருக்குங்க. இன்றைய தினம் கூட புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மதியம் 12:45 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி உங்கள் கைக்கு வரும். பழைய நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மனசுக்குள்ளார இருந்த கவலைகளெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. அதுவும் மதியத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். சிலர் உங்களை குறை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, தகுதி இல்லைம்பாங்க, திறமை இல்லைம்பாங்க. கண்டுக்காதீங்க. எதிர்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவங்களுக்கு பதிலடி கொடுத்தீங்கன்னா அதுதாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சமாக சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பரிகாரமாக தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஜெயிக்க நண்பர்கள் தேவை. வாழ்க்கை முழுவதும் ஜெயிக்க எதிரிகள் தேவை.
ஆமாங்க. அதனால தாங்க எதிரிகள் இருந்தாலே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசிப்பீங்க. அட, நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் நம்ம எதிரிக்கு தெரிஞ்சிருக்குதே, நாம் கூட இது மாதிரிலாம் யோசிக்கவே இல்லையே, பரவாயில்லையே, நல்ல கருத்து தானே சொல்லியிருக்காரு, எதிரியாக இருந்தால் கூட நாம் அதை ஏற்றுக்கலாமே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் யாராவது நல்லது சொன்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:45 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:45 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்களும் அது முதல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. அதே மாதிரி யாருக்காகவும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பரிந்து பேசி எதுலேயும் சிக்கிக்காதீங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதை அப்படியே விட்டுறது நல்லது. நீயா நானான்னு மோதிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் புதுசாக வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வாடிக்கையாளர்கள்ட்ட கடன்லாம் யாருக்கும் இன்றைக்கி தர வேண்டாம். வேலையாட்களை விரட்டிகிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் நடந்துக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது 1-2 சொன்னாங்கன்னா அதையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு பக்கம் வெற்றி உண்டு. பணப்புழக்கமும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பிறரின் வீழ்ச்சியிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரணங்கள், நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பாவங்கள் என்ன என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, நமக்கு பெரிய நட்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க சில பாவங்களை பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிய வீழ்ச்சியெல்லாம் வந்திருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, பாவங்களை நாம் சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவுங்க, இன்னொரு பக்கம் அலைச்சலுங்க. அஷ்டமத்து சனின்னா சும்மாவா? எங்கே பார்த்தாலும் அலைய விடுது, எங்கே போனாலும் எதிர்ப்புகள் இருக்குது. நேரடியாக யாருமே எதிர்ப்பை தெரிவிக்கிறது இல்லை. பார்த்தா அப்படியே பயப்படுற மாதிரி பவ்யமாக நிற்கிறாங்க. அந்த பக்கம் போன பிறகு சட்டையை திருப்பி விட்டுக்கிட்டு ஏதோ பேசுகிறாங்க. என்ன இது, யாருமே உண்மையாக நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்களும் சும்மா இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுறீங்க, அப்பப்போ கொஞ்சம் ஆவேசமாக பேசுகிறீங்க. அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஆனால் இப்படி வேஸ்ட்டாக போகுதேன்னு சில நேரங்களில் புலம்புவீங்க. காரணம் 8ஆம் இடத்துல சனி பகவான் மட்டுமா இருக்கார், கூடவே புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார். அதனால் சில நேரங்களில் இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் நல்லா உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சில சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு விலகுங்க.
கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கு மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நல்ல காலம் தொடங்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 12:45 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சலித்து கொள்பவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் இருக்கக்கூடிய ஆபத்தை பார்க்கிறார்கள். ஆனால் சாதிக்க துடிப்பவர்கள் ஒவ்வொரு ஆபத்திலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே சலிச்சிக்கவே மாட்டீங்க. சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற துணிச்சலோட அப்படிங்கிற முடிவோடு நீங்கள் இருக்கீங்க. அதனால் என்னங்க, அதை நான் பார்த்துக்கிறேங்க, இந்த வேலையை நான் முடித்து காட்டுறேங்க அப்படின்னு மற்றவர்களால் முடியாத சில காரியங்களை முடித்து காட்டும் வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. தொடர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. புது நண்பர்கள் அறிமுகம் ஆகுவாங்க. புது நட்பு வட்டத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏற்கனவே வாங்கி போட்டு வச்ச இடம் இப்போ நல்ல விலைக்கு போகுது. கொடுத்துட்டு நகரத்துக்குள்ளார ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடலாம் அடுக்குமாடியில் அப்படின்னு திட்டம் போடுவீங்க. வாய்ப்புகள் இருக்குது. லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது மொபைல் ஃபோன் அதெல்லாம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புனிதமான கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க. இனிமேல் நம்மளை யாரும் அசைக்க முடியாதில்ல அப்படின்னு சின்னதாக ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. கண்டகச்சனை தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்கள ஒரேடியாக நம்பிடாதீங்க. புகழ்ச்சிக்கு அடிமையாகிடாதீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எடுத்து சொல்வதை விட மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவதே மேல். ஆமாங்க, அதிகமாக வளவளான்னு பேசுகிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நுணுக்கமாக சுருக்கமாக சில வார்த்தைகள் சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு என்னை ஃபாலோ பண்ணிக்கோ, நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. அதனால தாங்க எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் மேடை பேச்சாக வாழ்க்கையை போலித்தனமாக வைத்து கொள்ளாமல் தினந்தோறும் யதார்த்தத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. முன்ன மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. முழுசாக தர முடியாதுன்னு சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வாங்கியிருந்த பணத்தை தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஏதோ அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போக வேண்டியதான் இந்த காலத்தில். எங்கே கொண்டு போய் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனையெல்லாம் நாம் சொல்கிறது? யார்கிட்டையாவது சொல்ல போனால் அவங்க நமக்கு இதில் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பங்கு போட பார்க்குறாங்க. யாரையுமே நம்ப முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. நம்ம வேலை நடக்குதோ இல்லையோ,
அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னு அவங்கள யார்ட்டையாவது அழைச்சிட்டு போனோம்னா முக்கியஸ்தர்கள்ட்ட அவங்களுக்கு வேலை நடக்குது, ஏதோ அந்த பேர் இன்னை வரைக்கும் இருக்குது, அதை வச்சு அப்படியே காப்பாற்றிக்க வேண்டியதான முடிவுக்கும் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் ஒரு சிலர் ஒதுங்கி போவாங்க, ஒதுங்கி போன ஒரு சிலர் நெருங்கி வருவாங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. அதே மாதிரி 12வது வீட்டில் கேது இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குது, திடீர் பணவரவு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யாராவது தன்னுடைய வாழ்வில் தான் எந்த பிழையும் செய்ததில்லை என்று சொல்வாரானால் அவர் எந்த புது முயற்சியும் அதுவரை எடுத்ததில்லை என்பதாக அர்த்தமாகும். ஆமாங்க, சவால்களில் சிலர் சந்திக்கவே மாட்டாங்க, சவால்கள்னாலே அப்படியே பின்வாங்கிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பிழை வரட்டும், இழப்பு வரட்டும், எது வேண்டுமானாலும் வரட்டும், 4 பேருக்கு நாம் உதவிகரமாக இருக்கணும், 4 பேருக்கு நாம் நல்லது செய்யணும். 4 பேருக்கு நல்லது பண்ண போய் சமுதாய பணியில் இறங்கணும்னாலே அடுத்த 4 பேர் நமக்கு எதிரியாக மாறுவாங்க. பரவாயில்ல, நல்லது செய்ய போய் எதிரிகள் வந்தால் அதனால் எந்த தப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு எங்கும் எப்பொழுதும் எதிர்ப்புகள், ஏளன பேச்சுக்கள் இவற்றையெல்லாம் தாண்டி என் கடன் நல்லது செய்வதே என்று எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளி போட்ட வேலைகளை உடனே முடித்து காட்டுவீங்க. நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது அல்லது வீடு கட்டுற வேலை அதெல்லாம் சுறுசுறுப்பாக இன்றைக்கி நடக்குங்க. அதே மாதிரி அரசியல் செல்வாக்கு, அரசாங்க செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, கர்மா இதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போல்லாம் நிறைய புத்தகங்களை தேடி தேடி இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான், அதுக்குன்னு அப்படியே அதில் மூழ்கிடாமல் அன்றாட வேலைகள் தடைபடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. தைரியமாக இன்னொரு பிரான்ச் தொடங்கிடலான்னு சொல்லி தொடங்குவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 12:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நண்பகல் 12:45 பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இந்த உலகத்தை கெடுப்பவர்கள் கெட்டவர்கள் அல்ல, கை கட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவர்கள்தான். ஆமாங்க, கெடுதல் பண்ணுறவங்க எப்பயுமே இருப்பாங்க. துரியோதனன் எப்பயுமே இருந்துருப்பார், ராவணன் எப்பயுமே இருந்துருப்பார். ஆனால் ராமனும் தர்மனும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கண்ணுக்கு எதிரே ஏதேனும் தப்பு தவறு நடந்தால் அதை தண்டிக்காமல் நீங்கள் விட மாட்டீங்க. எப்பொழுதுமே உண்மைக்கு துணை போகும் நீங்கள் எங்கு போனாலும் தன்னுடைய கடமையையும் சரிவர செய்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு
உங்களை விட்டு போயிடும். தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த முணுமுணுப்பு, சலசலப்பு அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் சின்னதாக அலைச்சல் இருக்குது. அவங்க படிப்புக்காக முன்பணம் முன்னாடியே கட்டி வைக்கலாமா, இல்லை மார்க் வந்த பிறகு அதெல்லாம் பண்ணலாமா, காலேஜ் அட்மிஷன் பற்றி பல சிந்தனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. எல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு யாரையாவது நம்பி ஏமாந்துடாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் திருப்திகரமாக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இன்றைக்கி குறையும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் வீடு மாறலாமா, இங்கே வந்ததுலேருந்தே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, எதுக்கும் மாறி பார்ப்போமேங்கிற முடிவுக்கு புது வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீராவி போன்றது புகழ். எனவே அதை தக்க வைப்பதும் நழுவ விடுவதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது. ஆமாங்க, புகழ்பட வாழ்தல் அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. நீங்கள் எப்பயுமே புகழ்பட தான் வாழ்வீங்க. காசு பணம் ஒரு பக்கம் ஏற்ற இறக்கம் இருந்துன்னு இருக்குது. ஆனால் கௌரவத்தை என்றைக்குமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. 4 வீடு வச்சுருந்தார், இப்போ நடந்து தாங்க போகிறாரு. ஆனாலும் முன்ன மாதிரியே அப்படியே கம்பீரமாக தாங்க இருக்கிறாரு. யார்கிட்டையும் அவர் இது வரைக்கும் கை நீட்டி எதுவும் கேட்டதில்லை, வாங்கினதில்லை. சொந்தக்காரங்கள்லாம் ஏதாவது செய்கிறேன் போகிறேன்னு சொன்னால் கூட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தன்மானத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:45 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:45 சந்திரன் பயணம் செய்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:45 எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைச்சிங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் தடங்கலாகுதேன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்வீங்க. சம்பந்தம் இல்லாமல் திடீர்னு பழைய நண்பர் வேறு உட்காந்துட்டாரு. அதே மாதிரி பழைய சொந்தக்காரங்களும் எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதை போய் அவங்கள்ட்ட சொன்னோம்னா என்னை மதிக்கலை, என்னை உதாசீனப்படுத்துகிறாரு, கண்டுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் சில நேரங்களில் சில வேலைகளை இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி சமாளித்து ஜெயிப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீரென்று சில முடிவுகள் எடுக்காமல் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பே உண்மையானதாகும். ஆமாங்க, நாம் நல்ல முறையில் ஜெயிச்சு பணக்காரங்களாகி
பெருசாக வந்த பிறகு சிலர்லாம் ஓடி வருவாங்க பாருங்கள், அது உண்மையான அன்பு கிடையாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் நம்முடைய சோகங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தாங்க உண்மையான சொந்தக்காரங்க, அவங்க தாங்க உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கீழே விழுந்த காலத்திலே தூக்கிவிட்டவர்களை கடைசி வரைக்கும் மறவாமல் இருக்கக்கூடிய நன்றி கொண்ட நெஞ்சங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் அலைச்சல் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆதாயம் இருக்குது. திடீர் பயணங்கள், திடீர் சந்திப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி அதிகமாகவே இருக்குங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில சந்திப்புகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்குங்க. பிரபலங்களாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 7 சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்தின்னு இருக்குது. நிம்மதியாகவும் இருக்க முடியலை, அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்க முடியல. போதா குறைக்கு இந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லைங்களா, 4ஆம் இடத்துல குரு இருந்தாலே நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 பக்கமும் அலைய வைக்கிறாரு. எதை எடுத்தாலும் காத்திருந்து காத்திருந்து எல்லாம் நடக்குது. காத்திருந்து காத்திருந்து காலம் போகுது. இப்படியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சில நேரங்களில் உங்கள் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு நல்லது நடந்துட்டுருக்கு, படிப்படியாக நடந்துட்டுருக்கு. அது உங்களுக்கு இன்னும் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் நிச்சயமாக அது முழுசாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இன்றைக்கும் சில நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர்னு ஒரு பெரிய லாபம் அல்லது திடீர்னு ஒரு பிரான்ச் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் நண்பகல் 12:45 பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இன்றைய தினம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்விகளை சுமக்காதே, வெற்றி வந்து குடியேற நெஞ்சில் இடம் வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க பழசெல்லாம் இப்போ நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. புதிதாக பிறந்தோம், புதியவராக இருப்போம், புது விஷயங்களை பேசுவோம், புது வருடமும் வந்தாச்சு, வருங்காலத்தை பற்றி யோசிப்போம்னு எங்கும் எப்பொழுதும் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்களையெல்லாம் மறந்துவிட்டு அது கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் மனதில் ஏந்தி கொண்டு புது பாதை காண்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி தொடங்கி இருக்கிறதுனால கால்வலி, கழுத்து வலி, சில நேரம் செரிக்காமல் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாடாப்படுத்திட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் முறியடித்து முன்னேறி காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வேலையாட்களும் நல்லவங்க வந்து சேருவாங்க. ஆனால் யாருக்கும் அதிகமாக முன்பணம் தராதிங்க. அது தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி விலகுங்க. மேலதிகாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம திறமைசாலியாக இருக்கிறோம், டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அதிகாரிகளை நம்ம வசப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழி, அவங்க எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதாங்க எப்போயுமே நல்லது. அவங்களெல்லாம் நாம் சரி பண்ணுறதுக்கு என் வேலை அது கிடையாது அப்படின்னு சொல்லாமல் அவங்கள சரி பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறதையும் இன்றைக்கி தெரிந்தெடுத்து முடிவெடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஏதோ கடனாக ஒரு வண்டி எடுத்துடலாம், பழைய வண்டிக்கு அடிக்கடி பழுது பார்க்க எல்லாம் செலவாகுது, புது வண்டி எடுத்துடலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:45 பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாளைக்கு வாஸ்து நாளுங்க. வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கு நாளைய நாளை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. ஈசான்ய மூலையில் பூமி பூஜை போடுறது நல்லதுங்க. பொதுவாக அந்த மண்ணோட பழகக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா, இப்போ மேஸ்திரி இருக்காங்க, கொத்தனார் இருக்காங்க, அவங்கள வச்சு அதை முறைப்படி நாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பலவிதமாக நவீனமாக நாம் பூஜைகள்லாம் மேற்கொள்ளலாம். ஆனால் இருந்தாலும் அந்த பழமையான முறைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு மகிமை, அதுக்குன்னு ஒரு தனி சக்தி என்றைக்குமே உண்டுங்க. நாளைய தினம் காலை 8:54 9:30 பூமி பூஜை போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. வாஸ்துபடி வீடு கட்ட தொடங்கிறதுக்கு நாளைக்கு நல்ல காலம்ங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிற்ப சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மனையடி சாஸ்திர நூல் ரொம்ப பழமையான நூல். அந்த நூலில் வெண்பாக்கள் தான், வெண்பாவால் பலன்கள் பாடப்பட்டிருக்கிறது. தமிழ் அருந்தமிழ். அந்த அருந்தமிழ் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு தமிழறிவும் இருக்கணுங்க. அப்படிப்பட்ட அருந்தமிழ் நூலாக வெண்பாவில் நாம் அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த நூலில் சில அரிதான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக வீடு கட்டுறதுக்கு எந்த மாதிரி மரங்களை நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ புயல் காற்றெல்லாம் அடிக்குது இல்லைங்களா, அப்போ மரங்கள்லாம் விழுந்துடும். அந்த நேரம் பார்த்து போய் நாம் மரம்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு சீப் அண்ட் பெட்டராக கிடைக்கணும்னு சிலர்லாம் போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி புயல் காற்றால் மழையால் சேதமடைந்த மரங்களால் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு அதாவது வழிபாட்டு ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு அதை வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது தீப்பட்ட மரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது எரிந்து பாதி எரியாமல் இருக்கக்கூடிய மரங்கள், அதையும் நாம் கொண்டு பயன்படுத்தக்கூடாது. மயானத்தில் இருக்கும் மரங்கள், மயானத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மரங்கள், அதையும் கொண்டு நாம் வீடு கட்ட தொடங்கக்கூடாது. இந்த மாதிரி மரங்களால் நாம் ஒரு வீட்டுக்கான கதவு செய்கிறதோ ஜன்னலோ செய்கிறோம்னா, அருகால் செய்கிறோம், நிலம் வைக்கிறோம் அப்படின்னா செல்வம் தேய்ந்து விடும். அதாவது மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தால் கூட அவங்களுடைய செல்வம்லாம் அழிஞ்சு போயிடும், ஆயுள் குறையும், வம்சம் விருத்தி அடையாமல் போயிடும் அப்படின்லாம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாம் பின்பற்றணும்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டு வாசலில் என்னென்ன இதெல்லாம் இருக்கக்கூடாது, என்னென்ன மரங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பருத்தி இருக்கக்கூடாது, அத்தி மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பனை மரம் வீட்டு வாசலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது நாவல் மரம் இருக்கக்கூடாது, நெல்லி மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலர் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிற்ப சாஸ்திரம் எனும் மனையடி நூல் சாஸ்திர நூல் இருக்கு இல்லைங்களா, அதில் நெல்லி மரம் வீட்டு வாசலில் இருக்கக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் எருக்கு இருக்கக்கூடாது, புளிய மரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வீட்டு வாசல் முன்னால் இருந்ததுன்னா லக்ஷ்மி வெளியில் போயிடுவா, அந்த மனையும் பாழாகும் அப்படின்லாமே அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்புறம் அந்த மரங்களில் எப்படி இழைக்கணும் அப்படின்னு கூட அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முதுதலை கீழாக இளந்தலை மேலாக அப்படின்னு வச்சு அந்த மரத்தை நம்ம இழைக்கணும். இப்போ மரம் நல்ல மரமாக பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், அந்த மரத்தை இழைப்பு பட்டறை அல்லது கையால் சில விஸ்வகர்மாக்கள் அந்த தச்சு கலைஞர்கள் அவங்க இழைப்பாங்க. அது எப்படி இழைக்கணும்னா, அதாவது அந்த மரத்தினுடைய அடிப்பகுதி கீழே இருக்கணும், நுனிப்பகுதி மேலே இருக்கணும், அப்படி வச்சு இழைக்கணும். அதாவது கிழக்கு பகுதியில் நுனிப்பகுதி இருக்கணும், மேற்கு பகுதியில் அடிப்பகுதி இருக்கணும். இதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நுணுக்கமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தாங்க
இதெல்லாம் பின்பற்றதுனால தான் பாருங்கள் 2000 வருஷத்துக்கு முற்பட்ட 3000 வருஷத்துக்கு முற்பட்ட கட்டப்பட்ட சில வீடுகள், சில கோவில்கள் இதெல்லாம் இன்னமும் இருக்குது பாருங்கள். நம்ம கண்ணால் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது முறைப்படி சாஸ்திர நிபுணர்களை வைத்து மரங்களை தேர்ந்தெடுத்து மரங்களை இழைத்து திதி நட்சத்திரங்கள் பார்த்து எல்லாமே அமைச்சிருக்காங்க. அதனால் நாமும் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே போய் அப்படியே மரத்தை கொண்டு வந்து அப்படியே பண்ணாமல் அதை விஸ்வகர்மா மூலமாக தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு நாம் அதெல்லாம் கதவுகளோ அல்லது ஜன்னல்களோ அதுக்கு அடுத்தது வீட்டு உடைமைகளோ செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வீடு அழியாமல் காலம் காலமாக நிலைத்து நிற்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.